அனைவருக்கும் வணக்கம். ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தின முக்கியமான தகவல்கள் இதில நம்ம பார்க்கலாம். ஸோ இதில வந்து இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் 25ஆம் தேதி வந்துருந்துச்சு. நேத்து வந்துருந்துச்சு. லாஸ்ட் டேட் எப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 24ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து அத கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அது வந்து 2 டேட் குடுத்துருக்காங்க. மே 29லேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து அந்த டைமுக்குள்ள நீங்க வந்து பே பண்ணிறணும். ஓகே. இத வந்து கரெக்ட்டா லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாம சீக்கிரமா அப்ளை பண்ணிருங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க இதில அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி நம்ம பார்க்கலாம். ஸோ வேக்கன்சிய பொறுத்தவரைக்கும் நமக்கு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் இதில வந்து 215 வேக்கன்சி இருக்கு. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 1621 வேக்கன்சி இந்த மாரி நிறைய வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 3935 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதில வந்து பார்க்கும்பொழுது, இதில ஒரு நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன, நிறையா எதிர்பார்த்தது. பட் கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு. அத பத்திலாம் எதுவும் யோசிக்காதீங்க. நமக்கு தேவை ஒரே போஸ்டிங் தான். ஸோ அதுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க. டெஃபினட்டா நல்லா ஒர்க் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இதில கிளியர் பண்ணிறலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி கண்டிஷன். இதில ஏஜ் லிமிட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் இருந்தாலே நீங்க வந்து இதில அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஓசி கேண்டிடேட்ஸ் அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டில இல்லாம இருக்கக்கூடிய அதர் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்குள்ள ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஸோ அது வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் விஏஓக்கு மினிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா, 21 வயசு இருக்கணும். இந்த ஏஜ் லிமிட் எத கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆன் 1/7/2025 ஜூலை 1ஆம் தேதி உங்களுடைய ஏஜ் என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் இதில கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அத கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரியில வந்து 32 வயசு. அதே மாரி வந்து பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அவங்களுக்கு 42, எக்ஸ் சர்வீஸ்மேன் 50 வயசு வரைக்கும் எழுதலாம். டெஸ்டிடியூட் விதோ வந்து 37 வயசு எழுதலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்த கேண்டிடேட் ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர் இதுக்கெல்லாம் குடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் அதிலேயே நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில வந்து ஓபிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிக்கு ஏஜ் லிமிட் இத பார்த்துக்கோங்க. ஸோ விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் 21 வயசு. மத்த போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 18 தான். விஏஓக்கு மட்டும் 21 வயசு ஆகணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, 42 வயசு முடிஞ்சிருக்க கூடாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கன்செஷன் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து 52 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ்மேன் 55, டெஸ்டிடியூட் விடோ 42. மத்த போஸ்டிங் வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி, ஓபிசி, எம்பிசிலாம் குடுத்துருக்காங்க. 34 குடுத்துருக்காங்க. பக்கத்தில ஒரு ஆஷ் சிம்பல் போட்டிருக்காங்க. இந்த ஆஷ் சிம்பல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா 34 வயசு தான் எழுத முடியுமா? மத்தவங்க எழுத முடியாதா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழ அதுக்கு விளக்கம் குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு பிசி, OBCs, BCM, MBCs, DC, SCs, SCA, ST who possess a general education qualification which is higher than the minimum general education qualification. அதாவது இப்போ அந்த 10th ஸ்டாண்டர்டை விட அதிகமா டிகிரி முடிச்சவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்க வந்து 60 இயர்ஸ் வரைக்கும் எழுதிக்கலாம். அதாவது ரிட்டயர்மென்ட் வரைக்கும் எழுதுற மாரி கான்செப்ட். ஓகேவா? ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால ஏஜ் லிமிட்டெல்லாம் பார்த்து வொரி பண்ண வேண்டாம். ஏஜ் வந்து இருக்கு. இதில வந்து அதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால சீக்கிரம் அப்ளை பண்ணிருங்க. நல்லா படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ தமிழ்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணிறக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நீங்க நல்லா படிக்கணும். எதுவும் டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நல்லா படிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ.